கூலி படம் ரிலீஸ் ஆகி ஆகஸ்ட் 14th எல்லாரும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஃபாரின்லாம் வந்துட்டு ஃபாரின்லேயும் சரி இந்தியாவிலையும் சரி டிக்கெட் முன்பதிவில் நிறைய ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, கேரளா அதர் ஸ்டேட்ஸ் எல்லா ரசிகர்களுமே இந்தியா வெளிநாடு எல்லா ரசிகர்களும் கொண்டாடுவாங்க. பட் கேரளா அங்கே ஏன் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, கேரளா வந்து எல்லாருக்குமே தெரியும் 100% லிட்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து கல்வியில் வந்து அவங்க 100% எட்டியிருக்காங்க. அதே மாதிரி சில விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஊரில் வந்து சினிமா செலிப்ரிட்டிஸை வந்து கொண்டாடுற அளவுக்கு அவங்க ரொம்பலாம் வந்துட்டு கொண்டாட மாட்டாங்க. இப்போ மம்முட்டியும் மோகன்லால் இவங்களாம் கேஷுவல் நடந்து போனால் அவங்களும் கேஷுவலாக பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம அளவுக்கு வந்து ரொம்ப வெறித்தனமாலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் இது ரஜினிக்கு விஜய்க்கும் இது மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க அவருடைய படம் ரிலீஸ் ஆகிறப்ப. இது ரஜினிக்கு அப்படின்றது ரொம்ப தனித்துவமாக தெரியுது. 50 வருஷமாக ஒருத்தர் சூப்பர் ஸ்டாராக இருக்காது, 50வது வருஷத்தில் இவ்வளோ வயசில் இன்னும் அவரை வந்து மக்கள் கொண்டாடுறாங்க. அது கேரளா மாதிரி ஸ்டேட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து தமிழ்நாடு அளவுக்கு வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது தாங்க ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார். வந்து இதுக்கு முன்னாடி இல்லை, இதுக்கு பின்னாடியும் இருக்க வாய்ப்பில்லை. எல்லா ஜென்ரேஷனையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காருன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.